கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 5:11, 2 Corinthians 5:11. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கவென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு? அதனால் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படத்தக்க அறிந்து, ஏன்னா எங்களுக்கு இந்த பூமியில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் எங்களுக்கு வெகுமானத்தை கொடுக்க போகுது. அது மாத்திரமில்ல, கர்த்தர் எங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு பயப்படத்தக்கதாக அறிந்து மனுஷருக்கு என்ன சொல்கிறோம்? புத்தி சொல்கிறோம். நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதே சமயத்தில் நாங்கள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். எங்களுக்கும் தேவனுக்கும் முன்பாக எந்த ஒரு ஒளியும் மறையும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு முன்பாகவும் நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது 2 கொரிந்தியர் 7:1 சொல்லும்போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஏன்னா மனுஷன் என்ன தேவ பயத்தோடு நம்ம செய்யக்கூடியதாக. இது ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 31வது வசனத்தில். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. என்ன? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்தவர்களாய், ஏன்னா தேவன் யார்? எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஏன்னா அவர் கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். அதனால தான் 12வது அதிகாரம் 29வது வசனம் எபிரேயர் 12:29 சொல்லும்போது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அப்போ தேவனுடைய கரங்களில் விழுவது ரொம்ப கொடுமையான காரியம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இந்த தாளந்துகள் ஓமானத்தில் ஒரு தாளந்தை வாங்கிட்டு, மத்தேயு 25வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு தாளந்தை வாங்கிட்டு அதை ஒழிச்சு வச்சவனை என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு கொடுத்தனே, அதை நீ காசு கடைக்காரர்கிட்ட கொடுத்து வட்டியாவது வாங்கி பெருக்கியிருக்கலாமே, நீ அக்கிரம ஊழியக்காரனே என்று சொல்லி அவனை எங்கே பற்கடிப்பும் அழுகையும் உள்ள இடத்திற்கு, அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவதா. அப்போது நம்ம தேவனுக்கென்று காரியங்கள் செய்யும்போது நம்ம என்ன ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருடைய நியாயாசன தீர்ப்பை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் இங்கே என்றைக்கு நம்ம கர்த்தருக்கென்று உண்மையாக வாழாதவங்க இருக்கிறாங்களோ அவங்க என்னவா இருக்கிறாங்க? அவங்க பயப்படத்தக்கதாக. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படத்தக்க மனுஷனுக்கு புத்தி சொல்லி தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருப்போம், மற்றவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்க கற்றுக்கொள்வோமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது சோம்பேறித்தனம் இல்லை ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுங்கிறது வேத வசனத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா விசுவாசம், நான் கர்த்தர் பேரில் விசுவாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது, அதுக்கு பேர் சோம்பேறித்தனம். ஏன்னா நிறைய பேர் கர்த்தர் என்னை ஒரு பெரிய சபையை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், என்னை ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறாருன்னாரு. ரொம்ப சந்தோஷம், என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் செய்யலை, நான் இப்போதைக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன்னாரு. சரி, ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ அப்படின்னு. நான் டெய்லி காலையில் எந்திரிச்சு என் வீட்டு சுவத்தில் காயை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என் வில்லையை பெரிதாக்குங்கன்னு. நான் சிரிப்பாகவே சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமா நீங்கள் ஜெபம் பண்ணுறதுன்னு? அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இன்னும் 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கு வரைக்கும் அவர் யாருக்கும் போய் எந்த சுவிசேஷமும் சொல்லலை. ஆனால் என்ன, வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்து அவர் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சிந்திச்சு பாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனு கூட நீங்கள் சுவிசேஷம் சொல்லாத ஆள், நீங்கள் எப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்பிட்டு கர்த்தர் செய்வார்னு உட்காந்துருக்காரு. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம அவருக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா. இப்போ உங்கள் கைகளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமைகளை நீங்கள் எப்படி கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்துகிறீங்க?
அதை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தும் போது தான் அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். அங்கே உங்களுக்கு கர்த்தருடைய சந்திப்பின் நாளில் உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அங்கு அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவன் கொடுத்த உண்மையான தாளந்துகளை கொண்டு கர்த்தருக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் வெளியரங்கமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், திறமைகள், வசதிகள், பொருளாதாரம், இதையெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்தி உம்முடைய சந்திப்பின் நாளில் நாங்கள் வெட்கப்படாதவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.